தினமான டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி வருகின்றனர். கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் விழா கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்றழைக்கப்படும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் தற்போது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வேளாங்கண்ணி விண்மண் ஆலயத்தில் உள்ள சேவியர் தெருவில் சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலியினை பேராலய அதிபர் இருதயராஜ் நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சிறப்பு நற்செய்தி வாசிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து உலகிற்கு பிறந்ததை அறிவித்தார். புனிதில் பிறந்த குழந்தை இயேசுவின் பாதத்தில் பாதிரியார்கள் முத்தமிட்டு குழந்தை இயேசுவை வரவேற்றனர். பின்னர் குழந்தை இயேசு பிறப்பின் போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வார விடுமுறை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் நகரம் முழுவதுமே வண்ண வளர்ச்சிகளால் அலங்கரிக்கப்பட்டு நகரமே விழா கோலம் கொண்டுள்ளது. இந்த சிறப்பு திருப்பலியில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீண்டு வருவதற்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இயேசுவின் பாதம் இந்த மண்ணில் பட்டதற்காக பூமி மோட்சம் அடைந்து விட்டதாக பாதிரியார் ஜெபம் செய்தார். மேலும் இந்த விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் பாதுகாப்பு தங்க வசதி செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி நாளை காலை வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழில் சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட 17 மொழியில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளது. விழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்காக தற்போது வேளாங்கண்ணியில் பதில் தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய ஒருவருக்கொரு குடும்பத்தோடு தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகிற்கு நன்மை பிழைக்கும் என ஒருவருக்கொரு கைக்குலிக்கும் கட்டி அனைத்தும் குழந்தைகளோடு குடும்பமாக கலந்து கொண்டிய கண்கொள்ளாட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது சிறப்பு திருப்பலியில் பாதிரியார்கள் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் இந்த சேவையற்றில் கூடியிருக்கிறார்கள். தற்பொழுது கூட்ட பிரார்த்தனை முடிவுற்று நாளை நடைபெறும் சிறப்பு திருப்பலியிலும் பங்கேற்பதற்காக இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.